வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்க போகிற த்ரில்லர் ஆக்ஷன் சைலண்ட் ஜோன் ஜாம்பி படம் வேற லெவல் படம். சும்மா ஏதோ மென்டல் ஜாம்பிஸ், சோம்பேறி ஜாம்பிஸ் அப்படியே மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. தலையில் துப்பாக்கியில் சுட்டுருவோம், இல்லை கத்தி எடுத்து குத்தி தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி படம் கிடையாது. இது கொடூரமாக வேகமாக ஓடி வந்து தாக்கக்கூடிய ஜாம்பிஸ் படம். ஓப்பனிங் சீன்லேயே நியூயார்க்கில் இருக்க ஒரு நியூஸ் சேனல் நம்ம நகரத்துக்குள்ளே சடனாக ஒரு வைரஸ் பரவி இருக்குது, இது மூலமாக மனுஷங்க ஜாம்பிஸாக மாறிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜாம்பி ஒரு மனுஷனை கடிக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா உடனே ஜாம்பிஸாக மாறிடுவான். ஒருவேளை அது சின்ன காயமாக இருந்ததுன்னா 4-5 நாள் ஜாம்பிஸாக மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த ஊரில் மட்டும் இந்த நோய் பரவல, உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கு. உலகமே அழியக்கூடிய நேரமாக நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஜாம்பிஸை அழிக்கிறதுக்காக இராணுவத்தினர் ஜாம்பிஸை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வேலைக்காகலை. ஏன்னா இந்த ஜாம்பிஸ் கூட்டம் ரொம்ப பெருசாக பெருகிக்கிட்டே இருக்கு. அதனால் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கிறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு நியூஸில் அறிவிப்பு போய்கிட்டு இருக்கு. அடுத்த சீனில் ஒரு குட்டி பையனோட வீட்டை காட்டுறாங்க. அந்த தம்பி நல்லா சப்பியாக அழகாக இருக்கான், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு எல்லா சேனலும் கட் ஆகிட்டு இந்த ஜாம்பிஸ் நியூஸ் பற்றி ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு. இது என்னடா கார்ட்டூனுக்கு வந்த சோதனை அப்படின்னு இவங்க அம்மா கிட்ட கேட்கலான்னு அந்த பையன் அப்படியே படியேறி மேலே வர்றான். இந்த சின்ன பையனே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மேலே வந்துக்கிட்டு இருக்கையில திடீர்னு அவன் தங்கச்சி அபிகேல் வர்றா, துப்பாக்கியை நீட்டி பயமுறுத்துறா. இவ யாரடி பைத்தியம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இப்போ அம்மாவோட பெட்ரூமுக்கு போகிறாங்க. நிலமை ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்குன்னு புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ உடனே ஆண்டியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிரு குழந்தைகளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டியும் வேண்டா வெறுப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ குழந்தைங்க அவங்க அப்பாவை பார்த்து, ஏன்பா நீ வரலையா அப்படின்னு கேட்குதுங்க. இல்லடா செல்லம், அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் அம்மா கூட பாதுகாப்பாக ஆண்டி வீட்டுக்கு போயிடுங்கடா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி அந்த அம்மா ஆடி அசைஞ்சு பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கர சத்தம். இப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பு அப்படின்னு வந்து எல்லாரும் அந்த வீட்டை விட்டு பாதுகாப்பாக இருக்கணுமேனு ஓடுறாங்க. என்னம்மா இதுதானா உங்கள் டக்கு அப்படிங்கிற மாதிரி மெதுவாக அவங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் இருந்த ஜாம்பி ஒன்று வந்து அவங்க அம்மாவை கடித்து ஜாம்பியாக மாற்றிடுது. அந்த அழகான பையன் அவனையும் ஒரு ஜாம்பி போட்டு தள்ளிடுது. இந்த பொண்ணு மட்டும் எவ்வளோ விவரம் பாருங்க, ஒரே ஓட்டத்தில் காருக்கடியில் பூந்துடுறா. இந்த அபிகேல் பொண்ணை ஜாம்பியை பார்க்கவே இல்லை, அதனால் தப்பிச்சிட்றா. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப வேகமாக ஜாம்பியாக மாறி அவள் கண்ணுக்கு நேராக அவள் இருக்கிறது குழந்த மாதிரி தெரியல, ஒரு சாப்பாடு மாதிரி தெரியுது. உடனே அவளை பிடிச்சி கொல்லணும்னு அப்படியே வர பார்க்குறா. இப்போ தான் இந்த படத்தினுடைய ஹீரோயினுடைய இன்ட்ரடக்ஷன். நேராக வர்றாரு, அந்த ஜாம்பியாக இருந்த அம்மாவை சுட்டு கொன்னுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு. பாவம் அந்த சின்ன பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனையும் கொன்று அவனுக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுக்குற மாதிரி அவனை கொடுமையிலிருந்து காப்பாற்றிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஓடிடுது. ஊருக்குள்ளே ஜன நடமாட்டமே இல்லை. இருந்தவங்கள பூரா ஜாம்பியை கொன்றுச்சு. யாரெல்லாம் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்கிறாங்க. ஜாம்பிஸ் அப்படியே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாற்றிருந்தார் இல்லையா, அது இப்போ ரொம்ப அழகாக ஸ்மார்ட்டாக வளர்ந்து நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு போர் பயிற்சிகளை எடுத்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறப்ப ஒரு மான் இருக்கும். அந்த மானை 2 பேருமே குறி வைப்பாங்க. ஆனால் முதல்ல அந்த பொண்ணு தான் சுடுவா. அதுக்கு அந்த ஹீரோ சொல்லுவான், அவசரப்பட்டு எதையும் பண்ணாத, இது ஜாம்பிகள் இருக்கக்கூடிய இடம், நீ அவசரப்பட்டு என்ன பண்ணாலும் எல்லாருக்குமே தான் ஆபத்து வரும். இப்படி அவளுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. இப்போது அந்த சுடப்பட்ட மான் பக்கத்தில் வந்து தேவையான இறைச்சி எடுத்து பதப்படுத்திக்கிறாங்க. 2 பேரும் காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கேம்ப்பு போட்டு இவங்க வச்சிருந்த மானை சுட்டு சாப்பிட்ருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றி தன்னோடையே வச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணு இவனை ஒரு அப்பாவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்போ வேணும்னாலும் ஜாம்பிகள் இந்த கேம்பை அட்டாக் பண்ணலாம். அதனால் ஒரு சின்ன பொறியை
ஹீரோ செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிட உட்காருவான். இங்கே தான் ஒரு முக்கியமான சீன். ஹீரோ மேப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்ணுவான். உடனே அபிகேலும் கேட்குறா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்ம போகக்கூடிய அந்த மேற்கு கடலில் மக்கள் உயிரோட இருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் இல்லை சொல்கிறாரு, இதை பாருமா, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் அந்த கடல் பகுதியை பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிடுவாங்க. 2 பேரும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம் வரும். அது வேற ஒன்றும் இல்லை, ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ட்ராப்லேருந்து சவுண்டு வரும். இந்த தூக்கத்தில் திடீர்னு ஹீரோ முழிச்சு எந்திரிச்சு வெளியே வரும்பொழுதே ஒரு ஜாம்பி ஓடி வரும். உடனே நம்ம ஹீரோவில் ரொம்ப மாசா துப்பாக்கி வச்சு ஒரே ஷாட், ஹெட் ஷாட் அடிக்கிறான். அப்படியே அந்த ஜாம்பி முடிஞ்சிருது. ஆனால் ஹீரோவுக்கு தெரியும் பிரச்சனை இதோட முடியல. ஏன்னா ஜாம்பிகள் எப்பவுமே தனியாக சுத்தாது, அது எப்பவுமே கேங்காக தான் இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஜாம்பி கேங் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும். அப்போ உடனே காலையில் எந்திரிச்சோனையுமே குதிரைகளை ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் அப்படியே காட்டு வழியாக குதிரையில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இவங்களுக்கு ஒரு துப்பாக்கியில் சுடக்கூடிய சத்தம் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ மனுஷங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் துப்பாக்கி எங்கே சுடப்பட்டதோ அந்த இடத்துக்கு வர்றாங்க. சத்தம் கேட்ட இடத்துல வந்து பார்த்தா ஒரு கார் நிற்கிது. அதுக்குள்ளே ஒரு ஜாம்பி ஏறி இன்னொருத்தனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. அது இந்த காருக்கு பின்னாடியே இன்னொருத்தன் ஜாம்பியை சுடுறக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோவும் ஹீரோயினும் டக்குன்னு கன் எடுத்து சுடுறக்கு பொசிஷனில் வந்துடுறாங்க. ஹீரோ ரொம்ப அமைதியாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவசரப்பட்டு எதை பண்ணாலும் பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஏதாவது சத்தம் வந்ததுன்னா பின்னாடி ஜாம்பியை வந்து அப்போ இவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிடும். அதனால் அமைதியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கார்கிட்ட இருக்கிறவனும் ரொம்ப கில்லாடியாக தான் இருக்கான். ஒரு ஜாம்பியை போட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையிலேயே அவனை இன்னொரு ஜாம்பி துரத்துது. அந்த இன்னொரு ஜாம்பியை முதல்லயே அந்த தொப்பிக்காரன் பார்க்கலினாலும் அது பக்கத்தில் வரும்போது சுதாரிச்சிட்றான். கம்முன்னு விட்டுருந்தா அவனே அந்த ஜாம்பியை கொன்னுட்டு தப்பிச்சிருப்பான். ஆனால் இந்த பைத்தியக்கார அவசர கொடுக்க பொண்ணு டக்குன்னு ஜாம்பியை சுடுறங்கிற பேரில் அந்த தொப்பிக்காரனை சுட்டுறா. பாவம் அந்த தொப்பிக்காரன் 10 வருஷமா பல ஜாம்பிகிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியில் குண்டடிப்பட்டு சாகிற நிலைமைக்கு போயிடுறான். இது என்னடா புது பிரச்சனை, முட்டாள் முட்டாள், உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ அந்த கார்கிட்ட போகிறாங்க. அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தொப்பிக்காரங்கிட்ட என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். இனி மன்னிப்பு கேட்டு அங்கே என்ன ஆக போகுது? இந்த புள்ள கரெக்டாக எங்கே சுட்டிருக்குன்னா அவனுடைய நெஞ்சில் சுட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக கடவுளே நினச்சாலும் இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஹீரோ குண்டடிப்பட்டு கிடக்கிறவன்ட்ட எடுத்து சொல்கிறான். சரி அவனும் வழி இல்லாமல் சாகிறேன் அப்படின்னு மண்டை ஆட்டின உடனே ஹீரோ அவனை கத்தியில் வெட்டி கொள்கிறான். அவனை துப்பாக்கியில் சுட்டு கொன்னா இன்னும் வேகமாக செத்துருவான். இருந்தாலும் ஹீரோ ரிஸ்க் எடுக்க விரும்பல. கத்தியை வச்சு வேகமாக ஒரே விட்டு அவன் சோழியை முடிச்சிட்றான். சரி செத்தது செத்து போயிட்டானுங்க, அவனுக்கு வந்த கார்லேருந்து நம்மளுக்கு ஏதாவது உபயோகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து தேடி சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரிய வருது இந்த வண்டி தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, இவங்க ஒரு குரூப்பில் இருந்தவங்க. இவங்க இங்கே வந்து மாட்டி செத்த உடனே எதுவுமே தகவல் தெரியலையேன்னு வாக்கி டாக்கியில் டே மச்சான் எங்கடா இருக்கீங்க, ஏன் இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அந்த சவுண்டு வருது. உடனே இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சடனாக 3 கார் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோயின் இல்லை என்னமோ இவளை காப்பாற்ற வந்தவளாட்ட கையை காட்டிட்டு அப்படியே முன்னாடி ஓடுவா. ஆனால் வந்தவங்க துப்பாக்கியை வச்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் அப்படியே சுற்றி வளைக்கிறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் உயிரோடு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? யார் நீங்கள், இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த சமயத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த தொப்பிக்காரனை போட்டு தள்ளினது நம்ம ஹீரோயின் தான். இப்போ ஒரு லேடி அந்த தொப்பிக்காரனை
போத்தி வச்சிருந்த துணியை எடுத்து பார்ப்பாங்க. உடனே உண்மை தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் நெஞ்சில சூடப்பட்ட தோட்டா இருந்ததை பார்த்துருவாங்க. போதாத குறைக்கு நம்ம ஹீரோ இல்ல, அவருக்கு கிடைச்ச ஜாமானத்தை எல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. ஸோ யாரா இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, கண்டிப்பா இவங்க திருடுறதுக்காக தான் நம்ம கூட்டாளியை கொண்டிருக்காங்க, இருடா உங்க 2 பேருக்கு என்ன பண்றோம் பாரு அப்படின்ட்டு அவங்க அவனை நெருங்கி வர்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பலே கில்லாடியாச்சே. அவன் பக்கத்துல வரும்பொழுதே எதிரி ஆள்கிட்ட இருந்த துப்பாக்கியை புடுங்கிட்டு அவங்கள கீழே தள்ளி விட்டுறான். உடனே ஹீரோ உஷாராயிடுறான். கண்டிப்பா இந்த இடத்துல பயங்கரமான ஜாம்பிஸ் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, உடனே எல்லாரும் தப்பிச்சாகணும் அப்படின்றது அவன் மைண்ட்ல ஓடுது. எல்லாரும் உடனே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கேங் லீடர்ல அவன் மைண்ட்ல இவனுக்கு இன்னும் திருட்டு பயலுக அப்படின்றது மட்டும்தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் மாட்டேங்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே ஹீரோ சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அந்த இடத்தை நோக்கி ஓடி வருது. இங்கதான் ஒரு மிகப்பெரிய மாஸ் சீன். 2 டீமும் இப்போ ஒன்னா சேர்ந்து ஜாம்பிகளை துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜாம்பிய வெறித்தனமா அட்டாக் பண்ணுதுங்க. அதனால பல பேர் செத்து போறாங்க. சரி, ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஒரு கார்ல ஏறுறாங்க. பார்த்தா அந்த கேங்ல ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு, கூடவே அவளோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த கார்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஏறிக்கிட்டு சரி இங்கிருந்து தப்பிச்சு போயிருவோமேனு அந்த இடத்த விட்டே காலி பண்றாங்க. ஒரே ஒரு குண்டு தான், அந்த குண்டை வச்சு ஒரு குரூப்பையே முடிச்சு விட்டா நம்ம ஹீரோயின். அவன் மட்டும் அந்த தொப்பிக்காரனுடைய நெஞ்சில சுடாம வேற எங்க சுட்டிருந்தா கூட இந்நேரம் இவ்வளவு பேரு செத்து போயிருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, கெட்ட நேரம் கூடயே வருது. இவங்க தப்பிச்சு போன வண்டி பாதியிலேயே ஆஃப் ஆயிருது. பேனட்டை திறந்து பார்த்தா எல்லாம் புகையா இருக்கு. கண்டிப்பா இந்த வண்டி நீ இங்கிருந்து ஓடாது அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. சரி, இனி ஜாம்பிஸ் இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள பொடிநடையா நடந்து வேற எங்காவது போவோம் அப்படின்னு நடந்து ஒரு ஆள் இல்லாத ஒரு கட்டடத்துக்கு வர்றாங்க. நம்ம ஹீரோயின் சுட்டு கொன்னால அந்த தொப்பிக்காரனும் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, அதுவும் ஒரு ரவுடி கும்பல் தான். அந்த ரவுடி கும்பல் கிட்ட இந்த பிரெக்னன்ட் லேடியும் அவளுடைய புருஷனும் எப்படி போய் மாட்டினாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீல. அப்ப அவங்க சொல்றாங்க, ரேடியோல ஒரு செய்தி வந்தது, இந்த மாதிரி வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியில உடைஞ்சு போன கப்பலை எல்லாம் ஒன்னு சேர்த்து வச்சு நிறைய பேர் அங்க பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அங்க மட்டும் போயிட்டா சாப்பாடு பாதுகாப்பு எல்லாமே கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த ரவுடி கும்பல் கிட்ட நாங்க போய் சேர்ந்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இது ஒன்றும் பைத்தியம் பிடிச்ச ஜாம்பிய படம் இல்ல, இது ரொம்பவுமே அறிவாளியா ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஜாம்பிய படம். ஸோ ஏற்கனவே இருந்த ஜாம்பி கூட்டம் கூடவே இந்த ரவுடிகளும் ஜாம்பி ஆயிட்டாங்க இல்லையா. எல்லாரும் மோப்பம் பிடிச்சிட்டு இவங்க எந்த பக்கம் போனாங்களோ அந்த திசையை நோக்கி ஜாம்பிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரெக்னன்ட் லேடியும் சரி எங்களுக்கு தான் ஒரு பாதுகாப்பான இடம் தெரியல, நாங்க அங்கதான் போறோம், நீங்களும் அங்க வாங்கலேன் அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோ இல்ல, இங்க பாருமா நீ புள்ளத்தாச்சியா இருக்கே, அதனால பாவப்பட்டு உன்னை காப்பாத்தி கூட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சதும் நீங்க உங்க வழியை பார்த்து போங்க, நாங்க எங்க வழியை பார்க்க போறோம். இந்த மேப்பை பாருங்க, இந்த மேப்பினுடைய வழிபடி நீங்க போக வேண்டிய இடம் இங்க இருக்கு. ஸோ இந்த வடக்கு திசையில நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஏரி வந்துடும், நீங்க உங்க வழியில போங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ இப்படியே பேசிட்டு அவன் ஒருத்தன் தான் விவரமா இருக்கான். வெளியே வழக்கம் போல ஜாம்பிஸ் வந்ததுன்னா தெரியப்படுத்தக்கூடிய ட்ராப்பை செட் பண்ணிட்டு வர்றான். இப்போ அந்த பிரெக்னன்ட் லேடியும் அவ புருஷனும் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க, ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இதை பார்த்த அபிகெயில், அதுதான் எப்பவுமே எல்லாத்தையும் தப்பாவே பண்ணுமே, நேரா ஹீரோ கிட்ட ஏன்பா அவங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, தயவு செஞ்சு நம்மளும் அவங்க கூட போலாம்ல. முடியவே முடியாது, ஏற்கனவே நடந்த எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவசரப்படாத அவசரப்படாதன்னு. கொஞ்சம் ஏமாந்துருந்தாலும் அந்த ரவுடி பயலுக நம்மளை சுட்டு கொண்டு இருப்பானுங்க. சரி, நம்ம பண்ணினது பூரா எப்படியும் தப்பு தான், இனி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு இன்னைக்கு நான் காவல் காக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிடுவா. இதே டைம்ல பென்னு ஹீரோ கிட்ட ரொம்ப சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு என்னோட உயிரை பத்தி கூட கவலை இல்லை, என் மனைவியை காப்பாத்தி ஆகணும், ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை எங்களோட குழந்தை இழந்துட்டோம் அப்படின்னு சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டதும் ஹீரோவும் என்ன யோசிச்சான்னு தெரியல, அங்க தூங்கிட்டு இருந்த பென்னோட மனைவியை ஒரு தடவை பார்த்துட்டு சரி கவலைப்படாத, உங்களுக்கு பாதுகாப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இதை கேட்டோன்னே பென்னுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆயிடும். நம்ம ஹீரோயின் சின்ன பெண்ணுனாலும் ஃபைட்டிங்ல பயங்கரமான ஆளு. இப்ப சீன் அப்படியே கட் பண்ணா காலையில விடியுது.
மொட்டை மாடியில் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியோட ஃபோட்டோக்களை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. எட்டி பார்த்தா ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு. சரி, உடனே ஹீரோ கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவா. ஆனால் அதுக்குள்ளேயே 2-3 ஜாம்பிஸ் இவ இருக்கிற கட்டடத்துக்குள்ளேயே வந்துடும். சுடலாம்னு ட்ரை பண்ணுவா, ஆனால் துப்பாக்கி கீழே விழுந்துடும். இருந்தாலும் கத்தியை வச்சு பயங்கரமாக ஒரு வித்தை காட்டி ஜாம்பியை சமாளிப்பா. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு ஜாம்பி இவளை துரத்த ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்த இவ வேகமாக ஓடுவா. இருந்தாலும் அவளுடைய அறிவை பாருங்க, டக்குன்னு கீழே குனிஞ்சு அந்த ஜாம்பியை அசால்ட்டா தள்ளி விட்டுருவா. என்னடா நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு மாசான சம்பவத்தை பண்ணிட்டாளன்னு நினைச்சு பாராட்டாதீங்க. உடனே இவ என்ன பண்ணுவா, இவளும் தெரியாதனமா கீழே விழுகிற மாதிரி போயிடுவா. நல்ல வேலை, கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுவான். சரி, இனி வேலைக்கு ஆகாது, மற்ற ஜாம்பிஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம உடனே இந்த இடத்த காலி பண்ணணும்னு ரொம்ப அவசரமா கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம ஆளுக யோசிச்ச மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிஸ் வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ ரொம்ப விவரமா ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணி வச்சிருந்திருப்பார்ல, அதுல ஒரு ஜாம்பி சிக்கி கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதறுது. அந்த நேரத்துல எப்படியோ நம்ம ஹீரோவோட டீம் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு சேஃபா வெளியே நடந்து போறாங்க. அப்ப இந்த பென் ஒரு மாதிரி நொண்டி நடந்து போறான். ஆமா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்ல லாஸ்ட் அந்த ரவுடி பசங்க இருந்த இடத்துல ஜாம்பி என்னையும் தான் அட்டாக் பண்ண வந்துச்சு, அப்ப அது கூட சண்டை போட்டேன், அதான் என்னோட காலில் லைட்டா ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அது சரி, நம்ம நேற்று நைட்டு பேசின மாதிரியே எங்களை அந்த ஏரிக்கு தானே கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோவும் ஆமா, ஆனால் நேர் திசையில் போக முடியாது, ஏன்னா அங்கேயும் ஜாம்பிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதனால் சுற்றி தான் போய் ஆகணும், அதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் உள்ளே பூந்து ஒரு உருப்படியான விஷயத்தை சொல்கிறான். எனக்கு இந்த இடம் ஏற்கனவே பழக்கப்பட்ட மாதிரி தெரியுது, என் அப்பா அடிக்கடி இங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வருவார், என் அப்பா ஒரு பெரிய பைலட்டாக இருந்தார், நான் நினைக்கிறது சரியாக இருந்ததுன்னா பக்கத்தில் பைலட்டுகளை ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இருக்கும், நமக்கு மட்டும் லக் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது ஒரு ஃப்ளைட் இருக்கும், அதை வச்சு நம்ம சில மணி நேரங்கள்லேயே அந்த ஏரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இது பார்க்கறக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறதுனால ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்க நடந்து வர்ற பாதையில் 2 கார் நிற்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருந்த 2 பேருமே செத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காரை செக் பண்ணி காரோட டிக்கியில் இருந்த ஒரு வீல் சேரை எடுக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த புள்ளத்தாச்சி புள்ளைய அந்த வண்டியில் உட்கார வச்சு சும்மா ஜம்முன்னு ஹாப்பியாக எல்லாரும் மெதுவாக அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க கிளம்புன உடனேயுமே அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் வர்றாங்க. அப்போ அந்த சமயத்தில் பாவம் கட்டடத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்த குழந்தைங்கள தேடி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவோட டீம் நேராக பக்கத்தில் இருந்த அந்த பைலட் ட்ரைனிங்கான ஏரியாவுக்கு வர்றாங்க. அங்கே இருந்த ஒட்டுமொத்த ஃப்ளைட்டுமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் கொடுத்ததே ஒரே ஒரு உருப்படியான ஐடியா, அதுவும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கேரேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ள ஒரு ஃப்ளைட் இருக்கு, அடடா சூப்பரியா அப்படின்னு இதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கொடுமைக்கு அந்த விமானமும் மோசமாக இருக்கு. ஆனால் இந்த கூடவே வந்தான் பார்த்தீங்களா ஒல்லி பிச்சான், அவனை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அவன் ஃப்ளைட்டையே மெக்கானிக் வேலை பார்க்குறவன். சரி நான் ரெடி பண்ணுறேன்னு அவன் அந்த மெக்கானிக் வேலையை பார்க்குறான். சரி எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஹீரோவும் அந்த பொண்ணு அபிகைலும் அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. இப்போ பயங்கரமான த்ரில்லிங் சீன் நண்பர்களே. ஹீரோயின் பைனாகுலரில் செக் பண்ணுறான், ஏகப்பட்ட ஜாம்பியை ஓடி வருது. ஜாம்பியை தான் மோப்பம் பிடிச்சி அவங்க பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கே, ஏகப்பட்ட ஜாம்பியை ஓடி வருது. இவங்க 2 பேரும் திரும்பி பென் கிட்ட ஓடி வர்றாங்க. அது இன்னொரு 3 நிமிஷத்துக்குள்ள வந்துடும், உடனே நம்ம இங்கே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பென்னு டென்ஷன் ஆகி வேகமா என்னென்னமோ மெக்கானிக் வேலையை பண்றான். ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. பென் அது இதுன்னு ஏதோ பண்றான். ஜாம்பிஸ் வேற ரொம்ப பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. எப்படியும் 2 பேரும் மண்டையை போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் ஃப்ளைட்ல ஏறிக்கு வந்து அப்படியே ரன்வேல ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜாம்பிஸ் விடுவனான்னு துரத்திக்கிட்டே வருது. ஃப்ளைட்டு பறக்குமா இல்லையா, இல்லை ஜாம்பிஸ்கிட்ட மறுபடியும் மாட்டிக்குவாங்களான்னு ஒரே பதட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு விமானம் அப்படியே மேலே பறக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அது ஏற்கனவே
பழுதான விமானம் இல்லையா, மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கீழே விழுந்துருது. ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு லக்கு தான். கிட்டத்தட்ட 4 நாளா போக வேண்டிய தூரத்தை 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு 2 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நடந்து போனாங்கன்னா அந்த மேப்ல இருக்கிற இடத்துக்கு ரொம்ப சேஃப்டியா போய் சேர்ந்துருவாங்க. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது நைட் ஆகுது. ஒரு நைட்ல வந்து பென்னோட ஒய்ஃப் ஹீரோவை பார்த்து அன்பா சொல்றா, நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்திருக்கவே மாட்டோம், இப்போ நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, நான் ஒரு வேளை இறந்துட்டா நீங்கள் என் குழந்தைய பார்த்துக்கணும், நீங்கள் இந்த அபிகையில வந்து 10 வருஷமா வளர்த்திட்டு வர்றீங்க, அதே மாதிரி என் குழந்தையும் வளர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், அதனால் எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்ட ஹீரோ இப்போதான் படத்திலேயே முதல் முறையாக ஓரளவுக்கு சிரித்து ஒரு சந்தோஷமாக பேசுகிறான். அவனும் அதுக்கேற்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதோ என்ன நினைச்சானோ தெரியல, அந்த பொண்டாட்டியோட புருஷன் தனியா ஒரு இடத்துக்கு போறான். அவன் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காலில் ஒரு ஜாம்பி கடிச்சு வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து சின்னதா காயமாச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும் அவங்க ஜாம்பியா மாறுறதுக்கு. சரி, முழு ஜாம்பியா மாறுறதுக்கு முன்னாடி நாமளே சுட்டு செத்துருவோம் அப்படின்னு பென் முடிவுக்கு வந்து துப்பாக்கி எடுத்து தலையில வச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. அவனால சுட்டுட்டு சாக முடியல. அமைதியா திரும்பி மற்றவங்களோட சேர்ந்து மறுபடியும் அடுத்த நாள் நடக்க ஆரம்பிச்சிடறான். அவனை பார்த்தாவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை கவனிச்ச ஹீரோ இவனுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்றான். உண்மை சொல்லு, நீ எங்ககிட்ட ஏதோ ஒன்னு சொல்லாம மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவன் காலில் ஜாம்பி கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. உடனே பென் கெஞ்சிரான், நான் முழு ஜாம்பியா மாறுற வரைக்கும் என்னை விட்டு வையே, இவ்வளவு நாள் நான் இருந்தேன்ல, ஏதாவது பண்ணனா அப்படின்னு கெஞ்சிரான். சரி, நீ என்ன பண்றது, இருக்கிறதே 4 பேரு, இனி உலகத்துல எல்லாரும் செத்து போயிட்டானுங்களா இல்லையா அப்படின்றதும் தெரியாது அப்படின்னு தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கீல, ஒரு வீடு ஒன்று பார்க்குறாங்க. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போதான் உள்ள இருந்து ஒரு குரல் வருது, உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுருங்க, இல்லைன்னா குண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற வழி இல்லாம எல்லாரும் ஆயுதங்களை கீழே போடுறாங்க. இந்த சமயத்துல உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வந்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். சரி, நீங்க எல்லாரும் என்ன கொள்ளையடிக்க வந்த திருடர்கள்னு நான் நினைச்சிட்டேன், அதனாலதான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாப்ல. பார்க்கறதுக்கு நல்ல மனுஷனாட்ட சிரிச்சு பேசுறான். பாருங்க, நான் ஒரு விஞ்ஞானி, நான் நினைச்சிருந்தா இந்த இடத்த விட்டு எப்போ போயிருக்கலாம், ஆனா இது போன்ற இடத்துல ஆராய்ச்சி செஞ்சாதான் ரொம்ப சௌரியமா இருக்கும். எனக்கு இந்த ஜாம்பிஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யறதுல ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வைரஸ் பரவி இருக்கே, இந்த வைரஸ் ரொம்ப மோசமானது தான். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பலவீனமான மனுஷங்க தான் ஜாம்பியா மாறுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க உயிரோட இருப்பாங்க. இவன் யாரா விஞ்ஞானி இந்த வில்லேஜ்ல, என்னடா இவன் பேசுறான் அப்படின்னு எல்லாரும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பேசுறத பார்த்தா வைரஸே இவன் தான் காத்துல பரப்பி விட்ட மாதிரி இருக்கே, நல்லா தானே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ என்ன ரொம்பவுமே டிஃப்ரெண்டா பேசுறானே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாரும் ஒரு மாதிரி மயக்க நிலைமைக்கு போறாங்க. பார்த்தா கடைசியில் இந்த விஞ்ஞானின்னு சொல்லிட்டு இவன் அவங்க குடிச்சிருக்கக்கூடிய ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கான். எல்லாரும் மயக்கம் போடுற நேரத்தில் இந்த பென்னு மட்டும் அந்த ஜூஸை குடிக்காதனால அவனுக்கு மயக்கம் இல்லை. ஆனால் அவனுக்கு வேற பிரச்சனை, அவன் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த விஞ்ஞானி கையில் ஏதோ ஒரு மெஷின் மாதிரி வச்சிருக்கான். அதிலிருந்து சில வைப்ரேஷன் வருது. அந்த வைப்ரேஷன் ஜாம்பிஸை கட்டுப்படுத்துது. அந்த மெஷினை வச்சு ஜாம்பியா இருக்கிற பென்னையும் இப்போ கட்டுப்படுத்திடுறான். இதுக்கப்புறம் அந்த சொட்டத்தலையா இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானி எப்படி ஒரு வேலை பண்றான் பாருங்க, எல்லாத்தையும் கட்டி போடுறான். எதுக்கு அப்படின்னா, இப்போ அவன் பொண்டாட்டியேவும் ஒரு ஜாம்பியா இருக்கா, அவன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வீட்டு பக்கமாக வர்ற ஒவ்வொருத்தங்களா பிடிச்சி ஜூஸில் மயக்க மருந்து போட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு காமெடி பாருங்க, அந்த பொண்டாட்டி சாம்பி பக்கத்தில் வந்தோடனே மாற்றி மாற்றி அந்த பொண்டாட்டி சாம்பியை பந்தாடுறாங்க. கடைசியில் பென் வந்து அந்த பொண்டாட்டி சாம்பியை ஒரே அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அந்த விஞ்ஞானி பையில சுட்டு கொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே குமிஞ்சு ஓடி போயிடுறான். சரின்னு அந்த விஞ்ஞானியோட வண்டியவே எடுத்துக்கிட்டு 4 பேர் எஸ்கேப் ஆகிறாங்க அந்த வீட்டிலிருந்து. இந்த விஞ்ஞானிகிட்ட இருந்து யாருமே தப்பிச்சது இல்லை, ஆனால் இவனுக்கு 4 பேர் தப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு அந்த விஞ்ஞானி பைத்தியமாக பிடிச்சி
கண்ட வேடிக்கை திரியறான், உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சபதம் எடுக்கிறான். ஹீரோ காரில் போய்கிட்டே இருக்கும் பொழுது எல்லா ஜாம்பிஸும் அவனுங்களை சுத்து போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, அவங்க வந்த ரோட்டில் ஒரு பெரிய மரக்கிளை உளுந்து கிடக்கு. சோதனைக்கு மேலே சோதனை, இனி வண்டியில் போக முடியாது அப்படின்னு எல்லாரும் வண்டி விட்டு கீழே இறங்குறாங்க. ஆனால் பென் சொல்கிறான், எப்படி நான் சாகத்தான் போகிறேன், நான் இந்த ஜாம்பிஸோட சண்டை போட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன், அதுக்குள்ளே நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய பொண்டாட்டி எப்படி ஒத்துக்குவா? ரொம்ப பாசமான பொண்டாட்டி போல, இல்லை நாங்கள் பிரிஞ்சு போகல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பென் சொல்கிறான், இல்லை நீ நம்ம குழந்தைக்காகவாது உயிரோடு இருக்கணும், நான் இந்த ஜாம்பிஸை தடுத்தே தான் ஆகணும், நீ நம்ம குழந்தைகிட்ட என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பென் ஓடி போய் ஜாம்பிஸ்க்கு நடுவில் நின்று பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான்டா சான்ஸு அப்படின்னு மற்ற 3 பேரும் அந்த காலனியை நோக்கி வேகமாக போகிறாங்க. ரொம்ப தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு பயங்கரமான ஜாம்பி வந்து கொடூரமாக யாருமே நினைச்சு பார்க்க முடியாதபடி ஒரு ஜாம்பி பென்னுடைய தலையை அப்படியே திருகி கொன்றுது. இருந்தாலும் பென் நினைச்சதை சாதிச்சிட்டான். மீதி இருக்கிற 3 பேரும் அந்த காலனி நோக்கி ரொம்ப நெருங்கி போயிடுறாங்க. இப்ப காலனியில இருந்து இவங்க 3 பேர் வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பின்னாடி வந்த ஜாம்பிகளையும் இவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. அப்பாடா, இப்பதாங்க எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதியாகுது, எப்படியோ ஒரு சேஃபஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம்னு. காலனிக்குள்ள வந்த உடனே பிரசவ வழியில துடிதுடிச்சிட்டு இருக்கிற அந்த பெண்ணுக்கு உதவி செய்யறாங்க. அடுத்த நாள் அந்த பிரெக்னன்ட் லேடி ஒரு அழகான குழந்தைய பெற்றெடுக்கிறாள். ஆனா இந்த நேரத்தில் ஒரு துயரத்தை பாருங்க. அந்த பிரசவம் பார்க்குற பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட, எங்களை மன்னிச்சிருங்க, குழந்தைய எங்களால காப்பாற்ற முடிஞ்சுது, ஆனா அந்த பொண்ணை எங்களால காப்பாற்ற முடியாது போல இருக்கு, அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவா, நீங்க போய் கடைசியா ஏதாவது பேசுற மாதிரி இருந்தா போய் பேசுங்க அப்படின்னு சொல்றா. அட பாவமே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து கடைசியில குழந்தைய பெத்தெடுத்துட்டு அந்த தாய் சாகராளே அப்படின்ற மாதிரி ஹீரோ வருத்தத்தில் இருக்கான். அப்ப அவ சொல்றா, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என் குழந்தைய நீங்க தான் காப்பாற்றணும், என் குழந்தைய பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறா. இது ரொம்பவுமே நெகிழ்ச்சிகரமான சீனா இருக்கு. அந்த குழந்தைய நம்ம ஹீரோ கையில் எடுத்து வச்சு பார்க்குறான். இந்த ஆகாவளி விஞ்ஞானி இல்லை, அவன் எல்லா ஜாம்பிஸும் அவனுடைய மெஷினை வச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த காலனிக்குள்ள ஏவி விடுறான். எப்படி ஒரு கெட்ட எண்ணம் பாருங்க. போச்சு, இத்தனை நாள் ரொம்ப பாதுகாப்பா இருந்திருக்காங்க, அதுக்குள்ள ஜாம்பி வந்தோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க, ஜாம்பியோட சண்டை போடுறாங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்பதான் ஒரு ட்விஸ்ட். என்னைக்கு இருந்தாலும் இப்படி ஜாம்பிஸ் நம்மளை தேடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க முதல்லயே அந்த கப்பலுக்கு அடியில ஒரு சுரங்கப்பாதை மாதிரி வச்சிருக்காங்க. அதனால ஜாம்பிஸ் அட்டாக் ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே சுரங்கப்பாதைக்குள்ள போறாங்க. ஆனா இன்னும் ஹீரோ தப்பிச்சு அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போகல. இந்த விஞ்ஞானி தான் ஒவ்வொரு ஜாம்பிஸா கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை நோக்கி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கானே. ஹீரோவும் ஒவ்வொரு ஜாம்பிஸா கொல்ல கொல்ல இன்னொரு ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த விஞ்ஞானி கம்முன்னு பேசாம அங்கேயே நிக்க வேண்டியதானே. ஒவ்வொரு ஜாம்பியா அனுப்பிச்சுட்டு இவனு பக்கத்துல வந்து ஹீரோ அடி வாங்குறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். டக்குன்னு எந்திரிச்ச ஹீரோ புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பண்றான். அவனை அடிக்கிறத விடவும் முதல்ல அவன் கையில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை உடைச்சு தள்ளிடுறான். இப்ப நடக்குது பாருங்க ட்விஸ்ட். இப்ப அந்த விஞ்ஞானினால ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லா ஜாம்பிஸும் சேர்ந்து அந்த விஞ்ஞானிய பாட்டா கடிச்சு சாப்பிட்டுருதுக. ஹீரோ இதுதான் சான்ஸ்னு தப்பிச்சு ஓடுறான். தப்பிச்சு ஓடுறப்ப ஒரு பெரிய ஜாம்பி அவனை கடுமையா துரத்திட்டு வருது. அவனுடைய கையில பார்த்தா நம்ம ஹீரோயின் பொண்ணு இல்ல அபிகெயில், அவளுடைய பேரு அந்த கையில இருக்கு. சோ ஆமாங்க, அந்த ஜாம்பி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான். இப்ப வளர்ப்பு தந்தைய துரத்திட்டு அந்த ஜாம்பி வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஹீரோ தப்பிச்சு வெளியே வந்த உடனே அந்த ஷிப்பெல்லாம் வெடிக்க வைக்கிறாங்க. எல்லா ஜாம்பிஸும் செத்து போகுது. இப்ப கடைசியா அந்த இடத்துல இருக்கிற ஒரே ஜாம்பி நம்ம ஹீரோயினுடைய ஒரிஜினல் அப்பாவுடைய ஜாம்பி. இப்போ ஹீரோயினுடைய உண்மையான அப்பாவும் ஹீரோயினுடைய வளர்ப்பு தந்தையும் 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஒரு கன் எடுத்து அந்த ஜாம்பியை சுட்டுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்தலான்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவ இந்த தடவை ரொம்ப அவசரப்படல. ஒவ்வொரு தடவையும் அவசரப்பட்டு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா. ஏற்கனவே ஒரு தொப்பிக்காரனை அவசரப்பட்டு சுட்டுதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. அதனால
அவ இந்த தடவை சுடுறதுல ரொம்பவுமே தாமதமா பார்த்துக்கிட்டே இருக்கா. அவ கண்ணு முன்னாடி சென்டிமெண்ட்டும் தெரியுது. என்னதான் ஜாம்பியா இருந்தாலும் அவளுடைய ஒரிஜினல் அப்பா சுடுறதா வேண்டாமா அப்படின்னு தயக்கமா யோசிச்சுட்டே இருக்கா. அங்க கீழே ஹீரோ படுத்துக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு வழியா முடிவெடுத்து அவங்க அப்பாவை சுட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துற அபிகெயில். இப்போ அந்த இடத்துல எந்த ஜாம்பியுமே இல்லை. தப்பிச்சவங்க இனி அடுத்தது என்ன பண்ணலாம், இனிமேல் ஹீரோ தான் எங்களுடைய தலைவன் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை பார்த்து நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப ஹீரோவும் சொல்கிறான், இருக்கிற ஜாம்பிகளை அழித்து நம்ம மறுபடியும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல அப்படியே படத்தை சூப்பராக முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுங்க நண்பர்களே இந்த படம்? இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தில் அடுத்தது சந்திப்போம். வணக்கம்.